இந்த வீடியோவும் அவருக்கு தான், கம்பி கட்டும் கதைகள் அந்த ப்ரோக்கு தான். ப்ரோ நீங்கள் சொல்கிறீங்க இந்துத்துவத்தை பரப்புறவனுங்களாம் சங்கிகள், இந்துத்துவத்தை இது பண்ணுறவங்களும் சங்கிகள் அப்படின்னா. சங்கிகள்னு நீங்கள் யாரை திரும்ப சொல்லணும்? இந்துத்துவத்தை பரப்புறவங்களுமே இல்லை, நீங்கள் சுமற்றக்கூடாது. புரியுதுங்களா? இந்துத்துவத்தை பரப்புறவங்க இப்போ அவங்க மதத்தில் இருக்கிற இதை பற்றி நல்லா பேசி நல்ல விதத்தை சொல்லி அந்த மதத்தை பற்றி பிரச்சாரம் பண்ணுறவங்க சங்கிகள்னு சொல்லக்கூடாது. மற்ற மதத்தை கேவலமாக பேசுகிறான் பார்த்தியா, இந்து மதத்தை ஒசுத்தி பேசி மற்ற மதத்தை கேவலமாக பேசுகிறாங்க பார்த்தியா, அவங்கள நீங்கள் சங்கிகள்னு பேசலாம். அதுக்கு நான் உடன்படுகிறேன். சரி, நீங்கள் ஒரு இஸ்லாமிய சகோதரர் ஒரு இஸ்லாத்தை பற்றி பேசி மற்ற மதத்தை இழிவாக பேசினா நீங்கள் அவரை என்னன்னு கூப்பிடுவீங்க? எனக்கு அதுக்கு விட தெரியணும். புரியுதுங்களா? இப்போ இந்துக்கள் இதில் இந்த ஒரு சார்பற்ற மன ரீதியாகவும் இந்துத்துவ பரப்புறவங்களை பற்றி நீங்கள் சங்கிகள்ன்றீங்க. இப்போ இஸ்லாத்தில் அந்த மாதிரி இருக்கிறவங்க நீங்கள் என்னன்னு கூப்பிடுவீங்க? கிறிஸ்துவ மதத்தில் இருக்கிறவங்க கிட்ட நீங்கள் எப்படி இதை பண்ணுவீங்க? கம்பி கட்டும் கதைகள். உங்கள் பேர் என்னன்னு தெரில, புரியுதுங்களா? இப்போ என் பேர்னா பார்த்தீங்கன்னா டின் வாய்ஸ்ன்னு போட்டிங்கன்னா வரும். அதுலேயே என் பேர் நான் சொல்லியிருப்பேன், ராம்குமார் சங்கரன் என் பேர். ராம்குமார் என்னோட பேர், புரியுதுங்களா? ஆனால் நீங்கள் உங்கள் பேரை உங்கள் முகம் தான் நான் வீடியோ போட்டு உங்ககிட்ட பேசிட்டு தான் இருக்கேன். நான் தைரியமாக தான் பேசுகிறேன். ஏன் உங்கள் முகத்தை நீங்கள் வெளியிலேயே காமிக்க மாட்டேங்கிறீங்க? உங்களுக்கு நீங்கள் உங்கள் முகத்தை காமிக்காமல் போங்க. புரியுதுங்களா? முகத்தை காமிக்காமல் ஃபோனில் கூட நான் எவ்வளோ தைரியம் வேணாலும் நான் ஃபோனில் பேசுகிறவங்க மத்தியத்தில் நீங்களாம் ஃபஸ்ட்டு இப்படிலாம் வீடியோ போடாதீங்க. வீடியோ போடுங்க. நீங்கள் போடுற கண்டென்ட்லாம் நல்லா இருக்குது, சூப்பரான கண்டென்ட்லாம் நீங்கள் போடுறீங்க. நிறைய விஷயம் நீங்கள் பேசுகிற நானே சரின்னு ஒத்துருக்கேன். தயவு செஞ்சு இந்த இந்து மக்கள்கிட்ட நீங்கள் அதாவது சங்கிகள்னு நீங்கள் யாரெல்லாம் சொல்கிறீங்க? அதாவது எங்ககிட்ட இருந்து வந்த சலுகைகள் வேணும், புரியுதுங்களா? இந்த சங்கிகள் கட்டியிருக்கிற கோவிலில் வழிபடுறதுக்கு உங்களுக்கு நாங்கள் சங்கிகள் தேவை. நாங்கள் சங்கிகளாகவே இருந்துட்டு போகிறோமே உங்கள் கண்ணோட்டத்தில், புரியுதுங்களா? ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா இந்த சங்கி கூட்டம்லாம் எங்கே போணுச்சுன்னு அன்னைக்கு கேட்குறீங்க, புரியுதுங்களா? நாங்கள் எந்த பிரச்சனையும் தலையிடாமல் இருந்தாலும் எங்களை வம்புக்கு இழுக்கிறீங்க. இல்லை இந்துக்கள் நாங்களே பாவப்பட்டவங்களா? நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம். எதுக்கு எடுத்தாலும் இந்து சங்கின்ட்டே கிடக்குறீங்களே. இல்லை எங்களுக்கெல்லாம் என்ன இது? நாங்களாம் எதுவுமே பண்ணக்கூடாது உங்களுக்கெல்லாம். நீங்கள் என்ன வேணாலும் எங்களை பார்த்து சாணியை வச்சு அடிப்பீங்க. நாங்கள் பதிலுக்கு எதாவது பேசினா எங்களை சங்கின்னு முத்திரை குத்திடுவீங்க. இல்லை எனக்கு புரியல. சங்கிகள்னு தயவு செஞ்சு இனிமேல் யாராவது வாய் தோறீங்க, ஒன்றும் பண்ண மாட்டேன். இந்த மாதிரி தான் வீடியோ போட்டேன்.